நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட விஸ்வாகண்ணா, இங்க நீ டவுன் லெஃப்ட் ரைட்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டி, நான் எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டேன், அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி விஸ்வா, இதையே சாப்பிடு. ஆண்டி, எனக்கு போதும் போதும் போதும், வேணாம்னு சொல்லவும் மனசு வரல. விஸ்வா, பாட்டி கையால பண்ண பாயசம் சூப்பரா இருக்கும். அட வினய்கண்ணா, வா, டேஸ்டி டேஸ்டி பாயாசம் அத்தை பண்ணது. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சொல்லு வினய், எப்படி இருக்கு? ஆண்டி, உண்மையா பாயசம் சூப்பர். நீங்க மட்டும் தினம் இப்படியே சமைச்சு போட்டீங்க, நான் கடைசி வரைக்கும் இந்த வீட்லயே இருந்துருவேன். அடேங்கப்பா, அப்ப ப்ராப்ளம் சால்வ். நீ இங்கே இருந்துடு. நான் உனக்காக ஒரு நாளைக்கு 4 தடவை பாயாசம் பண்ணி தரேன். அப்புறம் உன்னோட டென்ஷன் எல்லாம் போயிடும். நல்ல மனுஷன் அந்த கரண் மட்டும் இல்லனா இந்நேரம் இந்த வீட்ல நம்ம இருந்திருக்கவே முடியாது. இத பாருங்க அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஒருவேளை கோடிக்கணக்குல கொடுக்கணும்னு இருந்தா கூட நாங்க கொடுத்து இந்த வீட்டை வாங்கி கொடுத்திருப்போம். அப்படியா? நீ பேசுறது பார்த்தா பல கோடிக்கு சொந்தக்கார மாதிரி இருக்கு. ஆமா, நான் சொந்தக்காரன் தான். அது மட்டும் இல்ல, தாத்தா இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டு தான் வரணும்னு சொன்னாரு. மை டியர் ஹஸ்பண்ட், எத்தனை நாளைக்கு தாத்தாவோட பெரிய முக்குடிசுக்கு சொல்லிட்டு இருக்க போற? நீ சொந்த கால்ல நிக்க பாரு. வேலைக்கெல்லாம் ஏதாவது பண்ணு. அத பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டால. ஏன், உனக்கு எதுல ஏதோ குறை வச்சிருக்கனா? உனக்கு சாப்பாடு போடலையா, இல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலையா? அப்படியா? அப்புறம் என்ன நினைக்கிற? எனக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்தா நீ வேலைக்கு போக ஆரம்பிப்பியா? உனக்கு எப்படி தெரியும்? விஷ்வா பொண்ணு மால்தா சுமாரு. ஆஹா, இந்த சின்ன ஊர்ல எல்லா விஷயமும் எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல வேலைதான் ஜாஸ்தி, ஆனா எல்லாத்திலயும் கலப்படம். என்ன பாக்குற? சாப்பிடு. ஒன்னு சொல்லட்டுமா கரண், நீங்க சாப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தூக்கமே போயிடுச்சு. எனக்கு இந்த விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. 80 லட்சம் ரூபாய நெருப்புல போட்டீங்க, அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நீங்க அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ். அப்படி என்னதான் நடந்துச்சு? நீங்க எப்படி பண்ணீங்க? இந்த விஷயம் இப்போ உனக்கு புரியவே புரியாது. பொறுமையாரு, அப்பதான் எல்லாம் புரியும். நான் இப்போ சின்னதா ஒரு செடி நட்டு இருக்கேன். அதுல நான் இப்போ 80 லட்சம் ரூபாய்க்கு உரம் போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நாள்ல வளர்ந்து பெரிய மரம் ஆகும். அந்த மரத்துல அழகான ஸ்வீட்டான பழங்கள் இருக்கும். காத்திருந்து பாரு. வா ஜீவிதா, இந்த ஜன்னல்ல இவ்வளவு அழகா காத்து வருது பாரு. உண்மையா எனக்கு ரிஷிகேஷ்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த ஜன்னலை திறந்து வச்சு ஜாலியா அப்படியே தூங்கணும். அப்படியே வினய்? அப்படின்னா நீங்க உங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கங்க. நீங்க நைட்டு பூரா ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கலாம். அப்புறம் வினய், நம்ம நாளைக்கு கிளம்பி சண்டிகருக்கு போயிடுவோம். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு ராத்திரி நான் பாட்டி கூட இருக்கலான்னு. எனக்கு மனசுல இன்னைக்கு அவங்க கூட தூங்கணும் போல இருக்கு. ஓ அப்படியா? அம்மா வீட்டுக்கு வந்ததும் புருஷனை மறந்துட்டியா? இல்ல இல்ல வினய், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பரவாயில்ல விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இங்கே இருக்கேன். ஜீவிதா மேடம், கொஞ்சம் கேளுங்க. நீங்க உங்க ஆயுதத்தை ரொம்ப சீக்கிரமா கீழே வச்சிடுறீங்க. இன்னும் உங்க தங்கச்சி கிட்ட இருந்து நீங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. பாட்டி கூட தூங்கணும், அவ்வளவுதானே? தாராளமா தூங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இந்த ஊரோட இந்த இதமான காத்து அனுபவிச்சுக்கிட்டு நான் தனியா தூங்க போறேன். நான் பாத்துக்கிறேன். குட் நைட் வினய். குட் நைட். Thank you. மாலதி, போனோட ரூம்க்கு தூங்கு. இல்லக்கா, நீ உன்னோட ரூம்க்கு போய் தூங்கு. நான் இன்னைக்கு என் பாட்டி கருத படுத்து தூங்க போறேன். மாலதி, அடம் பிடிக்காதா? நீ ஒழுங்க போய் ஒரு ரூம்ல தூங்கு.
நான் பாட்டி கூட தூங்கணும். ஹலோ அக்கா, நாம ஒண்ணும் மாமியார் வீட்ல இல்ல, நாம நம்மளோட சொந்த வீட்ல இருக்கோம். அதனால ஓரணி மாதிரி ஆர்டர் போடுறதுல நிறுத்திக்கோ. நான் பாட்டி கூட தான் தூங்க போறேன். இல்ல மாலதி, நான் முதல்ல பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். நான் தான் உங்களோட அடடா, தூங்குவேன். போதும் போதும், ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பேரும் என் கூடயே தூங்குங்க. ஒருத்தி இந்த பக்கம், இன்னொருத்தி இந்த பக்கம். சரி சரி, அப்படின்னா நான் அந்த பக்கம் தூங்குறேன், அவளை இந்த பக்கம் வர சொல்லுங்க. நான் வரணும், இதான் என்னோட ஃபேவரட் சைடு. நான் இங்க தான் இருப்பேன். உனக்கு எப்பத்துல இருந்து அது ஃபேவரட் சைடு ஆச்சு? அது என்னோட ஃபேவரட் சைடு ஆச்சு. இங்க இருந்து நகர மாட்டேன். பாட்டி, நீங்க 2 பேரும் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டீங்க. நீங்க குழந்தை இல்ல, ஆனா இருந்தாலும் குழந்தை மாதிரி கலாட்டா செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தா என்ன பாட்டி, நாங்க எவ்வளவு பெரியவங்களா வளர்ந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க தான். சின்ன மலத்தி, சின்ன ஜீவிதா. சிரிக்க சிரிக்க, எனக்கு டாக்டர் சிரிக்க கூடாதுன்னு எந்த தடையும் போடலையே. நான் இருக்கேனா இல்லையோ, அத பத்தி யாருக்கு கவலை? கவலை இருக்குல்ல பாட்டி. நாங்க உங்க கையில இருக்கிற தங்க வளையல வித்து பிக்னிக் போக போறோமே. பேசாம இரு. மாலதி, நம்ம இங்க ஒரு நாள் தான் தங்க போறோம். அதுக்குள்ள பெரிய படியை ஏன் இவ்ளோ தொலை பண்ற? வாய மூடு. பண்ணட்டும், அவளால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணட்டும். இல்லைன்னா எனக்கு சாப்பிட்டதெல்லாம் செரிக்காது. இந்த வயித்துல குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கல, அவதான் எனக்கு செரிக்கிற டேப்லெட். அடேங்க அப்பா, ஃபேமிலி டைம், ஹாப்பி டைம். அட, அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாமே சேர்ந்து ஒண்ணா இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாட்டி. நானும் உங்க கூட வந்து அங்க உட்காரணும். எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களேன், நானும் அங்க வந்து உட்கார்றேன். ஏய் ஜோக்கர், அங்கேயே இரு, அங்கேயே இரு. ஆமா, நீ வெடிச்சதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போக போற? இங்க தானே இருக்க போற. அப்புறம் என்ன, நீ இந்த பெட்ல அலோட் கிடையாது, ஃபுல்லி லோடட். மாலதி அக்கா, நானும் அங்க வரேன். எனக்கு கொஞ்சோண்டு இடம் போதும். நானும் உங்க கூட எல்லாம் உட்காரணும்னு ஆசையா இருக்கு. பாட்டி சொல்லுங்க, நான் எல்லாமே எப்படி நம்மளோட ஃபேமிலி முழுமையாகும்? நீ எவ்வளவு அடிச்சுக்கிட்டாலும் எவ்வளவு கதறி அழுதாலும் இந்த பெட்டுக்கு உன்னால வர முடியாது. பெரிய பாட்டி, நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். உட்கார விடு, உட்கார விடு. கண்டிப்பா உட்கார முடியாது. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே இங்க இடம் இல்ல. அப்போ நீ சொல்றதும் சரிதான்டா. ஆடியன்ஸ்க்கு நடுவுல போய் உட்காரத விட இங்க இருந்து போறதுதான் சரி. போலாமா? எங்க போறீங்க? நில்லுங்க. இங்க வாங்க, எங்க கூட வந்து உட்காருங்க. பாட்டி, உங்களுக்கு தெரியாதுல, இது சௌத்ரிஸோட எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டி. அப்புறம் இதுல வடேரா சேர்த்துக்கு கூப்பிடுறீங்க? அட இல்லம்மா, சௌத்ரிஸ்க்கும் வட்டேராக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். எஸ் எஸ், we are family. எப்படி இவங்க 2 பேரும் என் பொண்ணுங்களோ, அதே மாதிரி நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க தான். பாட்டி, என்ன தப்பா சொல்றீங்க? உங்களுக்கு 2 பொண்ணு மட்டும் இல்ல, 3வதா உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கு. தாமு அக்கா, வா வா வா, கிட்ட வா, அழகான தங்கச்சி, கிட்ட வா. உட்காருடா. வா வா, வந்து உட்காரு. ஐயோ, எல்லாரும் என் செல்லங்க. அடேங்கப்பா, இந்த பெட் இரும்பா இல்ல உட்டா? மொத்த குடும்பமும் அதுலதான் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சஞ்சனா, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது சரி, நீ எப்படி இருக்க? ஆக்சுவலி நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். என்னன்னா விமலா சொல்லிட்டு இருந்தா. என்ன சொல்லிட்டு இருந்தா விமலா? அவ சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு சரியா தெரியல. அவ உன்னோட விமலா மட்டும் இல்ல, இத இன்னும் 2-3 பேர் சொன்னாங்க. அவரு வர போறாருங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? சஞ்சனா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். உன்னை நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் ஷாலினி, ஒரு நிமிஷம். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க.
மாலதியோட சடங்கும் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க வந்ததும் இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. தாமு, ராத்திரி பகல்னு பார்க்காம எனக்கு மிஸ்ட் கால் கொடுத்துக்கிட்டே இல்ல. இன்னொரு விஷயம், உனக்கு salary எவ்வளவு வந்தோ அதுல பாதி அமௌண்ட ஸ்ட்ரைட்டா என்னோட அக்கவுண்ட்க்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இங்க பாரு, இந்த மாலதியோட ஆசீர்வாதத்தால ஒரே வருஷத்துல உன்னோட salary டபுள் ஆக போகுது. போட்டுறேன். ஒருவேளை அப்படியே நடந்ததுன்னா என்னோட பாதி சம்பளம் இல்ல முழு சம்பளத்தையே உங்ககிட்ட கொடுத்துறேன். இது ப்ராமிஸ். அப்புறம் இன்னொன்னுக்கா, நான் எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது எல்லாமே உங்களுக்கு தானே. என்னோட தம்பி எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டான். அப்புறம் சித்தி, டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டான டைம்க்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப குனியாதீங்க, ரொம்ப வேலை செய்யாதீங்க. உங்களுக்கு உங்களோட இடுப்பு வலி ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஜீவிதா, அப்புறம் நீயும் இங்க இருக்க மாட்டியே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அது ஞாபகம் இருக்கா சித்தி? செல்லம், பத்திரமா இரு. பாட்டி, உங்களுக்கு தெரியும்ல பாட்டி, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் பண்ற எல்லா கலாட்டாவுக்கும் என்ன ரொம்ப திட்டுவீங்கல்ல. அப்ப எனக்கு நிறைய கோவம் வரும். எனக்கு என்ன தோணுனா, இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் தோணும். அன்னைக்கு நான் சின்ன பொண்ணுல, ஆனா இன்னைக்கு இந்த பாட்டியை விட்டு என்னால போக முடியல. பாட்டி, நான் உங்களை அங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் பொண்ணு, ஏன் இவ்வளவு வெண்ணையை தடவிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒரு விஷயமும் இல்ல பாட்டி. அவங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நெய் தடவி விடுறேன். சரிங்க பாட்டி, நாங்க கிளம்புறோம். இப்ப கிளம்புனா சீக்கிரம் போயிடலாம். வினய் தம்பி, பத்திரமா போங்க. காரை வேகமா ஓட்டாதீங்க. சரிங்க பாட்டி, நாங்க கிளம்புறோம். அப்புறம் எப்போ அந்த ஏலம் முடிஞ்சதோ, கரண் அந்த பேப்பர்ஸை கொண்டு வந்து பாட்டியோட கையில வச்சு, பாட்டி, இந்த வீடு எப்பவுமே உங்களோட தான், எப்பவும் இதுல நீங்க தான் இருப்பீங்கன்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங்ஸ். ஆனா விஸ்வா, எங்களால நம்பவே முடியல. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலயும் கரண் மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? யாரோ ஒருத்தர் எதுக்காக உதவி பண்ணணும், அதுவும் இந்த காலகட்டத்துல? தாத்தா, அது கரணோட குடும்பத்துக்கு மாலதியோட அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைனான்சியலி ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதுக்கு நன்றி கடனா இதை செஞ்சிருக்காரு. தட்ஸ் ஆல். அப்ப இத்தனை நாள் எங்க போனா? எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்ல விஸ்வா. ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு நாம இந்த விஷயத்தை நம்பினாலும் அவன் தன் நன்றியை காட்டுறதுக்கு நிறைய வழி இருக்கு. கரண் சௌத்ரியோட வீட்டுக்கு உதவி பண்ண அவன் இந்த ஏலத்தையே நிப்பாட்டி இருக்கலாமே. ஆனா அவர் அப்படி பண்ணல. வீட்டை அவரு வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொடுத்திருக்காரு. இத நன்றி கடன்னு சொல்ல மாட்டாங்க, நன்றியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. தாத்தா, நீங்க தேவையில்லாம டென்ஷனா இருங்க.
நாங்க கரனுக்கு அவருக்கு தேவையான விலையை ஆஃபர் பண்ணோம். ஆனா அவர் வாங்கிக்கல. நாங்க என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம 75 lakhs இட்ஸ் நாட் a big amount. வேற என்ன அதுல இருக்கு? விஷயம் அமௌண்ட் சின்னதா பெருசாங்கிறதுல இல்ல விஸ்வா. விஷயம் சௌத்ரி குடும்பத்தை பத்தி. அப்புறம் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 75 lakhs இல்ல, 75,000 விலை கூட கம்மி இல்ல. ஆனா உன் மூளைக்கு இந்த விஷயம் எட்டாது. ஏன்னா இது வரைக்கும் நீ 75 ரூபாய் கூட சம்பாதிக்க. கஷ்டப்பட்டு எப்படி காசு சம்பாதிக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், உங்களுக்காக பால். தேங்க் யூ. வினய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, கேரளா எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் கிரீனிஷா இருக்கும். சுத்தி கடல், அங்கங்க சின்ன சின்னதா கோயில்கள். ரொம்ப அழகான ஊர் இல்ல அது? ஆனா வினய், எதுக்காக? சிங்கப்பூர் கூட நல்ல ஊர்ல, அந்த ஊர் கூட பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வினய், உங்களால எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுது? ஜீவிதா, ஒரு யங் கப்பல் ஹனிமூன் போறது கூடவா உரிமை இல்ல? உரிமை இருக்கு வினய், ஆனா இந்த சிச்சுவேஷன்ல போறதுக்கு இல்ல. இங்க பாருங்க, நம்ம வீட்லயே புதுசா கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க. அவங்க இன்னும் ஹனிமூன்னு எங்கேயுமே போகல. அப்புறம் நாம எப்படி கேரளா சிங்கப்பூர்னு போக முடியும்? இது கண்டிப்பா நாளால வினய். இந்த ப்ரோக்ராம நீங்க நிச்சயமா கேன்சல் பண்ணிடுங்க. இது விஸ்வாவும் மாலத்தியும் போக வேண்டிய நேரம், நம்ம அல்ல. வேற ஏதாவது சொல்லணுமா? ஆனா வினய், நீங்க கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பாருங்க. போதும், நிறுத்துறியா? நான் ஒன்னும் கஷ்டப்பட்டு நமக்காக சர்ச் பண்ணல, அவங்களுக்காக தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? விஸ்வாவும் மாலதியும் ஹனிமூன் போறதுக்கு. நம்ம போறதுக்கு இல்லம்மா. புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் ஹனிமூன் போனா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம போனா நல்லா இருக்கும். இருந்தாலும் உன் ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. நானும் இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நாமளும் ரொம்ப நாளா வெளியே எங்கேயும் போகல. வேணும்னா நாமளும் கூட சேர்ந்து போலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க இல்ல? வினய், ஐ அம் சாரி. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இட்ஸ் ஓகே. நீ ஆசைப்பட்டா நம்ம எங்க வேணாலும் போலாம். ஐ மீன் கேரளா இல்லனா ஊட்டின்னு சொல்ல வந்த அவ்வளவுதான். வினய், நான் தாத்தாக்கு பால் கொடுத்துட்டு ஏய் வரேன். ஜீவிதா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ ஆசைப்பட்டா ஹரித்வார் கூட போலாம். அங்க போக ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சா வீட்லயே இருந்துருவோமா? வினய், நீங்க இருக்கீங்களே. சொல்றத கேளு. விஸ்வா, என்ன தேடிட்டு இருக்க? உன்னோட அந்த ப்ளூ ஷர்ட் உனக்கு ரொம்ப சூட்டா இருக்கும்ல? சரி விடு, நீ ஷர்ட் போடலனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மூக்கு மேல ஏன் இவ்ளோ கோவம் வச்சிருக்க? என்னாச்சு சொல்லு. எதுவும் சொல்ல மாட்டியா? தாத்தா சொன்னதுக்கு தான் கோவமா இருக்கியா? விஸ்வா, தாத்தா வயசுல பெரியவரு, அவர் ஏதாவது சொன்னா ஏன் கோவப்படுற? தாத்தா காசை பத்தி பேசினார்ல, நான் அதை சம்பாதிச்சு காட்டுறேன் ரொம்ப சீக்கிரம். கண்டிப்பா நீ காசு சம்பாதிக்க முடியும், அதுவும் கிலோ கணக்குல. ஆனா இதுக்காக நீ கோவப்படுறதுல என்ன இருக்கு சொல்லு? முகத்துல கொஞ்சம் ஸ்மைல கொண்டு வந்தீங்கன்னா காசையே உன்னை விட்டு தூரம் போக போகுது. நீ எதுக்கு பூஸ்டிகா மாதிரி உன்னோட மூஞ்சியா என்ன வச்சிருக்க? ஸ்மைல். சரி விஸ்வா, நீ இப்ப எதுக்கு ஷர்ட் தேடிட்டு இருக்க? எங்க போக போற? ஆக்சுவலா நான் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு என்ன போடணும்னு. அது ஆக்சுவலி சூர் சர்தாஸ் ஆஃப் இந்தியா. நான் இதுக்கு என்னோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அதுல நான் செலக்ட் ஆயிட்டேன். இப்போ ஆடிஷனுக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இவ்ளோ பெரிய
விஷயத்தை என்கிட்ட இவ்வளவு லேட்டா சொல்ற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எனக்கு தெரியாம ஆடிஷனுக்கு போயிட்டு வந்துடலாம்னா? விஸ்வா, இது இவ்வளவு பெரிய விஷயம். நானும் உன் கூட வருவேன்ல. அப்புறம் நான் உன்னோட சியர் லீடரா இருப்பேன். நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ. முதல்ல நாளைக்கு என்ன போடணும்னு நான் டிசைட் பண்றேன். அத பத்தி நீ கவலைப்படுற? புருஷன் என்ன ட்ரெஸ் போடணும்னு பொண்டாட்டி நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்புறம் என்னோட புருஷன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஒரு ட்ரெஸ் போட்டாலும் போடலனாலும் நல்லாதான் இருக்கும். என்னோட சல்மான் கான். அப்படியே